எல்லாருக்குமே ஆசை என்ன அப்படின்னா டயர் 1 காலேஜஸ்ல நமக்கு கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். ரெண்டாவது வந்து நல்ல காலேஜ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல பிளேஸ்மெண்ட்ஸ் ஆஸ்பெக்ட்லாம் நல்லா இருக்குமா? இன்னும் இது எல்லா அட்டானமஸ் கல்லூரிகளுமே நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி வந்து அப்ரூவல் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டா இன்னும் நிறைய கல்லூரிகளுக்கு அப்ரூவல் கிடைக்கல. கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் வேஸ்டா போயிடுச்சு. அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் ஒரு காமனான சிலபஸ் அப்படிங்கும்போது எப்படி ஃப்ரேம் பண்ணுவாங்க அப்படின்னாலே உங்களுடைய அந்த அந்த தரம் அப்படிங்கிறது, அந்த குவாலிட்டி அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க்காக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பர்டிகுலர் கல்லூரிகளையோ இல்லை பர்டிகுலர் நபர்களையோ குறிவைத்து தாக்குறதுக்காக கூட அல்லது வந்து இன்னைக்கு ஒரு போட்டி மனப்பான்மையில் இருக்கிறதுனால சிலர் வளர்ச்சி பிடிக்காமலும் கூட இதை பண்ணியிருந்திருக்கலாம். இல்லை வந்து இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு எக்கனாமி மாதிரி பேஸில் கமர்ஷியல் பேசிஸில் ஏதாவது விளையாடுதா, இல்லை ஒருத்தர் வேணும்னே மட்டம் தட்டுறதுக்காக பண்ணுறாங்களா அப்படின்னா எல்லாத்தையுமே நீங்கள் செல்ஃப் ஜட்ஜ் பண்ணிக்கலாம். ஹாய் டியூட்ஸ், டாக்டர் சுரேஷ் சீதாராமன் கோயம்புத்தூர்ல பேசிட்டு இருக்கேன். இந்த வீடியோ ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. இது யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு 22ஆம் தேதி ஸ்பெஷல் ரிசர்வேஷன் உங்களுக்கு கவுன்சிலிங் ஆரம்பிக்க போகுது. தொடர்ந்து 29 வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படிங்கிற பாயிண்ட்டை தாண்டி ஜென்ரல் கவுன்சிலிங் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க கவுன்சிலிங். இங்கே வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வரும்பொழுது எல்லாருக்குமே ஆசை என்ன அப்படின்னா டயர் 1 காலேஜஸில் நமக்கு கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து நல்ல காலேஜ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல பிளேஸ்மெண்ட்ஸ் ஆஸ்பெக்ட்லாம் நல்லா இருக்குமா, ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா சொல்லித்தராங்களா, இந்த மாதிரி எல்லாருமே ஆசைப்படுறது நல்ல காலேஜ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். ஸோ இந்த நல்ல காலேஜ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய வீடியோஸ் நம்ம கொடுத்துட்டோம். எந்த டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் சிலபஸில் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வீடியோ கொடுத்தாச்சு. அந்த டிபார்ட்மெண்ட்டை சார்ந்து வரும்பொழுது என்ன ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்கும் ட்ரெண்டிங்காக இன்றைக்கி ட்ரெண்டிங் பேஸ்டு என்ன இருக்குது அப்படிங்கிறதுக்கும் நம்ம வீடியோஸ் கொடுத்துருக்குறோம். நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் கூட போய் இன்டர்வியூ பண்ணியிருக்கிறோம். கேம்பஸ்க்கு நேரடியாக விசிட் பண்ணி வீலாக்ஸ் கொடுத்துருக்குறோம். நிறைய காலேஜஸ் ரிவ்யூவும் போட்டிருக்கிறோம். லிஸ்ட் ஆஃப் பெஸ்ட் காலேஜஸ் லிஸ்ட்டும் கொடுத்துருக்குறோம். இதில் என்ன அப்படின்னா, இப்போ சமீப காலங்களில் இந்த ட்ரெண்டிங்காக ஒரு வீடியோ வந்தது. அந்த வீடியோ வந்து எல்லாரையுமே வந்து ஒரு படபடப்பை வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. ஒரு குறிப்பிட்ட கல்லூரியை வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அதை பற்றின ஒரு கருத்து அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் கூட நிறைய பேர் வந்து கொஞ்சம் நம்மகிட்ட பேசும்போது கொஞ்சம் ஹார்ஷாகவும் பேசியிருந்தாங்க. நம்மளும் அதுக்கு சரியான கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தோம். கரெக்டாக நீங்கள் சொல்கிறது வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சில பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம சேனலை பார்க்குறவங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஷேர் பண்ணிக்கங்க. 8 வருஷமாக நம்ம சேனலை பார்த்து நான் யாருக்காவது அட்வைஸ் கொடுத்து அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணவங்க யாராவது இன்றைக்கி இவர் பண்ண அட்வைஸ்னால தெருவில் நிற்கிறாரு அப்படின்னா தாராளமாக இந்த நீங்கள் கமெண்ட்டில் ஓப்பனாக போடுங்க. ஆனால் போடுறவங்க ஜென்யூனாக போடுங்க. வெளியிலேருந்து யாராவது கமெண்ட் அடிக்கணுங்கிறதுக்காக ஜஸ்ட் லைக் தட் பண்ணணுங்கிறதுக்காக நிறைய இன்றைக்கி ஏஜென்சிஸே கமெண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கமெண்ட் அடிக்கிறவங்க உண்மையிலே பேரண்ட்ஸ் தானா, கமெண்ட் அடிக்கிறவங்க உண்மையிலே வந்து ஸ்டூடெண்ட் தானா, இல்லை இன்னொரு காலேஜுக்காரங்க சும்மா போட்டு ஏதாவது கமெண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு 10 பேருக்கு 100 ரூபா 1000 ரூபா காசு கொடுத்து கமெண்ட் அடிக்க வைக்கிறாங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாமே இன்றைக்கி பொதுவான ஒரு விஷயத்தில் வரும்போது இருக்குது. எல்லா கமெண்ட்ஸும் நல்ல கமெண்ட்ஸும் நீங்கள் நினச்சிக்க முடியாது. இன்ஃபேக்ட் நல்ல கமெண்ட்ஸ் வந்தாலும் சரி, பட் நீங்கள் கமெண்ட்ஸை படிக்கும்போது இது ஒரிஜினலாக அவங்க கொடுத்துருக்காங்களா, மனசார கொடுத்துருக்காங்களா, இல்லை வந்து இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு எக்கனாமி மாதிரி பேஸில் கமர்ஷியல் பேசிஸில் ஏதாவது விளையாடுதா, இல்லை ஒருத்தர் வேணும்னே மட்டம் தட்டுறதுக்காக பண்ணுறாங்களா அப்படின்னா எல்லாத்தையுமே நீங்கள் செல்ஃப் ஜட்ஜ் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் இன்றைக்கி நம்ம பேச போகிற இந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பெருகி வரும் அட்டானமஸ் கல்லூரிகள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு தான் இன்றைக்கி எடுத்து பேசணும்னு ஆசைப்பட்றேன். ஏன் சார் இந்த டாபிக் இன்றைக்கி திடீர்னு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டால், சமீப காலமாக இப்போ வந்து இந்த வருஷத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் கல்லூரிகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து இருக்குது. அதாவது யூஜிசி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நிறைய கல்லூரிகளுக்கு வந்து அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் கொடுத்தாச்சு. யூஜிசி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நீங்கள் நடத்திக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை ஒத்து போகிறதுனால அது வந்து ஓகே ஒரு பக்கம். இன்னும் இது எல்லா அட்டானமஸ் கல்லூரிகளுமே நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி வந்து அப்ரூவல் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் இன்னும் நிறைய கல்லூரிகளுக்கு அப்ரூவல் கிடைக்கல. கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இதில் நீங்கள் என்ன சார் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருடைய ஆசையும் அட்டானமஸ் கல்லூரியில் படிக்கணும் அப்படிங்கிறத சமீப காலமாக மாறிடுச்சு. ஏன்னா அட்டானமஸ் கல்லூரிகள்லாம் சூப்பர் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டோம். அட்டானமஸ் கல்லூரிகள் ஆரம்ப காலங்களில் இருக்கும் பொழுது ஒரு அட்டானமஸ் கல்லூரி வந்து வாங்கணும் அப்படின்னா சில ஸ்டாண்டர்ட் இருந்தது. நேக்கில் A+ வாங்கியிருக்கணும். NBA வந்து மினிமம் அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய வந்து நடத்தக்கூடிய கோர்ஸில் 50% கோர்ஸ்னாச்சும் வந்து அவங்க அக்ரிடேஷன் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற 2 வரைமுறை வச்சுருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வரமுறைகள் வந்து தளர்த்தப்பட்டுச்சு. தளர்த்தப்பட்ட ஃபஸ்ட்டு கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா நேக் இருக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் MBA இருக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் MBA வேணாங்கிற மாதிரி இருந்துச்சு. நேக் வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்தது. இப்படி சில வரமுறைகள் தளர்த்தப்பட்டு இன்றைக்கி வந்து அப்ளிகேஷன்ஸ் போடுற எல்லா கல்லூரிக்குமே மேக்ஸிமம் அட்டானமஸ் கிடச்சிருது அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் தான் நம்ம பார்க்குறோம்.
இது எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், அட்டானமஸ் கல்லூரிகள் வாங்குறதுக்காக ஒவ்வொரு கல்லூரியும் கட்டாயமாக போராடி இருப்பாங்க. ஒரு அட்டானமஸ் ஸ்டேட்டஸுக்கு வரணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. நல்ல விஷயம். இப்போ அட்டானமஸ் கல்லூரி வந்ததுக்கு அப்புறம் உண்மையிலேயே அங்கே நல்ல சிலபஸ் கொடுப்பாங்களா? ஏன்னா அட்டானமஸ் கல்லூரிகள் அப்படிங்கிற பாயிண்ட்டே டிஃப்ரெண்ட்டான சிலபஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அட்டானமஸ் ஸ்டேட்டஸே போகிறோம். அண்ணா யூனிவர்சிட்டியோட சிலபஸ்லேருந்து நாங்கள் மாற்றம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் பேசிக்காக அட்டானமஸ்னுடைய என்ன சொல்லுங்க, அடிப்படை புரிதலே. இந்த சிலபஸை விட நாங்கள் மாற்றுறது சிலபஸ் கொடுக்குறோம், இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டிங் தகுந்த மாதிரி நாங்கள் போக போகிறோம், அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் கொஞ்சம் வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படிங்கிறது தான் வந்து அட்டானமஸ் கிளைமுக்கான ஒரு பர்டிகுலர் முக்கியமான பாயிண்ட்டு. ரெண்டாவது, எங்களுக்கு நிறைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்சஸ் இருக்குது, இந்த ஃபெசிலிட்டி இருக்குது, அந்த ஃபெசிலிட்டி இருக்குது, இதெல்லாம் வச்சு நாங்கள் மாணவர்களுக்கு வித்தியாசமாக கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் கிளைமே கொடுப்பாங்க. பட் இப்போ எல்லாருமே அட்டானமஸ் ஆனதுனால சிலபஸ் அப்படிங்கிற பாயிண்டில் என்ன பெரிய டிஃப்ரென்சஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா எல்லாருமே அட்டானமஸ் ஆயாச்சு இல்லைங்களா? அப்போ என்ன பெரிய டிஃப்ரென்சஸ் மாற்றங்கள் ட்ரெண்டிங் இந்த மாதிரி கொடுத்துட முடியுங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. அடுத்தது, அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் டெவலப் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் அட்டானமஸ் வாங்கினதுக்கப்புறம் ஃபஸ்ட் இயரில் நமக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தேவையில்லை, ஏன்னா காமன் சிலபஸும் போயிடும். பட் செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர்னு வரும்போது டிஃப்ரென்ஸ் பண்ணியே இருக்கணும். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து சிஓஇன்னு சொல்லுவாங்க, அதாவது கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷனுங்கிறது ஒரு முக்கியமான பார்ட்டு. இன்னொன்று வந்து போர்ட் ஆஃப் ஸ்டடீஸுங்கிறது முக்கியமான பார்ட்டு. இந்த ரெண்டு பார்ட்டு தான் அட்டானமஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட்டு. இந்த போர்ட் ஆஃப் ஸ்டடீஸுங்கிறது சிலபஸ் எப்படி இருக்குங்கிறத தீர்மானிக்கிறது. கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன் அந்த சிலபஸை எவாலுவேட் பண்ணி ஒரு பையனுக்கு ரிசல்ட் கொடுக்குறது. இந்த ரெண்டு இடத்துலையும் உல்ட்டாவை ஆயிடுச்சுன்னா கட்டாயமாக குவாலிட்டி அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்காக வந்துடும். ஸோ இதை எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வி. சரி, இதெல்லாம் சார் உங்களுக்கு என்ன கவலை, நீங்கள் வந்து ஏன் குவாலிட்டி பற்றி பேசுகிறீங்க, எப்படி நீங்கள் வந்து எஸ்டிமேட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், சமீபத்தில் நம்ம டிஎன்ஏ வெப்சைட்டில் எல்லா கல்லூரிகளுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதாவது ஒவ்வொரு கல்லூரிகளும் எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த மாதிரி படித்து பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி மார்க் வாங்கியிருக்கிறாங்க, ஒரு கல்லூரியுடைய டோட்டல் அகாடமிக் பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறத தெளிவாக வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 80% வாங்கின கல்லூரிகள், 75% வாங்கின கல்லூரிகள், 50% வாங்கின கல்லூரிகள், இப்படி நம்ம வர எடுத்து போட்டிருக்கிறாங்க. ஓகே, 75% வாங்கின கல்லூரிகள் அகாடமிக்கில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண கல்லூரிகள். ஏன்னா அகாடமிக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்ட், ஒரு கல்லூரியிலேருந்து அவுட்கமில் ஃபஸ்ட்டு பார்ட்டு. அகாடமிக் நல்லா இருந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டு. ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு அப்புறம் அதை சாஃப்ட் ஸ்கில்ஸ்னு எடுத்துக்கலாம், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்னு எடுத்துக்கலாம், கம்ப்யூட்டேஷன் ஸ்கில்ஸ்னு எடுத்துக்கலாம், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஸ்கில்ஸும் எக்ஸ்ட்ராவாக டெவலப் பண்ணணும். இது எல்லாமே இருந்து அகாடமிக் கோட்டை விட்டுட்டிங்கன்னா எந்த கம்பெனியுமே ஒரு பிளேஸ்மெண்ட் ஆஸ்பெக்டில் அரியர் வாங்கின பையனுக்கு வந்து டக்குன்னு வந்து எடுத்து வேலையை கொடுக்க மாட்டாங்க. இப்படி ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கும்போது அகாடமிக் பர்ஃபார்மன்ஸுங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட்டை எடுத்துகிட்டு வரோம். இதில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களே எடுத்த லிஸ்ட்டை பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 10% அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் கொடுத்த கல்லூரிகள், 15% அப்படிங்கிற ரிசல்ட் கொடுத்த கல்லூரிகள், 20% ரிசல்ட் கொடுத்த கல்லூரிகள், 25% ரிசல்ட் கொடுத்த கல்லூரிகள்லாம் கூட இந்த வருஷம் எப்படியோ அட்டானமஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்குள்ளே உள்ளே வந்தாச்சு. இப்போது அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் ஒரு காமனான சிலபஸ் அப்படிங்கும்போது எப்படி ஃப்ரேம் பண்ணுவாங்க அப்படின்னாலே, ஏன்னா கவர்மெண்ட் பேஸ்டு இது இல்லைங்களா, அங்கே எல்லா தரப்பு மக்களுமே உள்ளே வருவாங்க. உள்ளே வரும்பொழுது 50% மாணவர்கள் தேர்ச்சி அடையணும் அப்படிங்கிற மாதிரி தான் சிலபஸே ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ஸ்டூடெண்ட் கன்சிடரேஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும். ஒரு அட்டானமஸ் அப்படிங்கும்போது தனக்கு என்ன மாதிரி ஸ்டூடெண்ட் வராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சிலபஸை கொடுத்து ஹை லெவல் சிலபஸ் நீங்கள் கொடுத்தாலும் படிச்சுப்பாங்க. பையன் அந்த அளவுக்கு எடுத்துக்கிறதுக்கு கெப்பாசிட்டி வேணும் இல்லையா? இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி வரும்போது எல்லா தரப்பு மக்களும் வர்றதுனால 50% எல்லாரும் பாஸ் பண்ணுற மாதிரியும், 25% கொஞ்சம் நல்லா படிக்கிறவங்க எடுக்கிற மாதிரியும், அடுத்த இருக்கிற 25% சூப்பராக படிக்கிறவங்க எடுக்கிற மாதிரி தான் சிலபஸ் ஃப்ரேமிங் இருக்கும், கொஸ்டின் செட்டிங் இருக்கும், எவாலுவேஷன் இருக்கும். இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய 50% பாஸ் பண்ணக்கூடிய ஒரு காமன் சிலபஸ் சிஸ்டத்திலேயே, காமன் எவாலுவேஷன் சிஸ்டத்திலேயே ஒரு 10% கூட தேர்ச்சி இல்லை அப்படிங்கக்கூடிய கல்லூரிகள்லாம் அட்டானமஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே வருகின்ற பொழுது இந்த குவாலிட்டி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது. இப்போ இது எந்த கல்லூரி நம்ம குறை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இல்லை. மாணவர்கள் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அட்டானமஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்காக மட்டும் டக்குன்னு போய் ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுத்து சாய்ஸ் லிஸ்ட் வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக உங்களுடைய அந்த தரம் அப்படிங்கிறது, அந்த குவாலிட்டி அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க்காக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி அட்டானமஸ் கல்லூரிகள் இன்னும் 2 வருஷம் ஆகட்டும், 3 வருஷம் ஆகட்டும், அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அந்த பர்ஃபார்மன்ஸில் வந்து எப்படி அவுட்கம் வருது அப்படிங்கிறத மெஷர் பண்ணிவிட்டு, ஒருவேளை உண்மையிலே நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அட்டானமஸ் கல்லூரிகளாக இருந்தால் கட்டாயமாக அந்த கல்லூரிகளை பற்றி நம்மளுமே பேசுவோம். அங்கே போய் நீங்கள் படிக்கும்போது மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் லைஃப் ஸ்டைலும் உங்கள் கரியரும் சூப்பராக போகுங்கிற ஒரு பாயிண்ட் தான். ஜஸ்ட் லைக் தட் அட்டானமஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை பேசிட்டு
இன்றைக்கி வந்து நீங்கள் நிறைய உங்களுடைய தேடல்கள் எல்லாமே என்ன இருக்குன்னா அட்டானமஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் இந்த மாயாஜால வார்த்தைகள் காமிச்சு அட்டானமஸ் காலேஜில் உங்களை சேர்த்து விட்றேன் அப்படின்லாம் உங்களை கேட்கலாம். சூப்பரான காலேஜ் கோயம்புத்தூரில் இருக்குது, சென்னையில் இருக்குது, இவங்களாம் வந்து ரொம்ப நாளாக நல்லா பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் மாயாஜால வார்த்தைகள் காமிச்சு எப்படியாவது உங்களை அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. எதனால் அட்ராக்ட் பண்ணுவாங்கன்னா அட்டானமஸ் கல்லூரிகள் எப்படி சொல்லி அட்ராக்ட் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் இங்கே வந்துட்டிங்கன்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம், பெருசாக ஒன்றும் இருக்காது, ஜஸ்ட் லைக் தான் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ புதுசாக நிறைய பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு ரெண்டாவது சில வார்த்தைகளை கேட்பாங்க. அப்புறம் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஆஸ்பெக்டெல்லாம் போய்கிட்டு இருக்கும். பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற பாயிண்ட் வரும்போது சராசரி ஒரு 10%, 20%, 30% அந்த மாதிரிலாம் வாங்கக்கூடிய கல்லூரிகளாக இருந்தால் அவ்வளோ ஈஸியாக டக்கு நீங்கள் பிளேஸ்மெண்ட்ஸ் கொண்டு போயிட முடியாது. ஏன் அப்படின்னா அங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு செக் இருக்குது. எப்படி இருக்குன்னா, ஒரு ஹெச்ஆர் வரும்போது என்ன பண்ணுவான்னா, ஒரு ஹையர் லெவல் கம்பெனிஸ் வரும்போதே ஃபண்டமெண்டலாகவே ஒரு 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 கேட்டு போட்டுருவான். இந்த மாதிரி இருந்தால் தான் இப்படி எங்களுக்கால வர முடியும், இந்த மாதிரியான ரெக்கமெண்ட் எங்களுக்கு கேட்பான். அதை ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு தடுமாற்றங்கள் ஏற்படும். ஸோ யோசித்து நீங்கள் படிக்க போகிற அட்டானமஸ் கல்லூரிகள் நல்ல கல்லூரிகளா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அவங்க எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கங்கிறதுனாச்சும் அட்லீஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். அவங்க பேக்ரவுண்ட் என்ன, அங்கே டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப எப்படி இருக்காங்க, இப்படி எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் கண்டிப்பாக அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அட்டானமஸ் கல்லூரிங்கிற பாயிண்டில் ஆசைப்பட்டு சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு ப்ரெசென்ட் பண்ணுறேன். இதை யாரையும் தனிப்பட்ட முறையில் வந்து கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த வீடியோவில் மாணவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக வரணும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி சமீபத்தில் நீங்கள் ஒரு வீடியோ வந்திருந்தது, ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் வந்தது. இந்த வீடியோ ஒரு வேளை கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தால், அதாவது உண்மையிலேயே மாணவர்களுக்கு வந்து நல்லபடியாக கொடுக்கணும், பர்ஃபெக்டாக கொடுக்கணுன்ற ஒரு கான்செப்டை யோசிச்சிருந்து கொஞ்சம் முன்னாடியே கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆனால் ஏன் இப்போ கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு பார்க்கும்போது தனிப்பட்ட முறையில் இதில் ஏதோ ஒரு சூட்சமம் இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியுது. ஒரு பர்டிகுலர் கல்லூரிகளையோ இல்லை பர்டிகுலர் நபர்களையோ குறிவைத்து தாக்கிறதுக்காக கூட, அல்லது வந்து இன்றைக்கி ஒரு போட்டி மனப்பான்மையில் இருக்கிறதுனால சிலர் வளர்ச்சி பிடிக்காமலும் கூட இதை பண்ணியிருந்திருக்கலாம். எனவே அதை பற்றி நம்ம இன்னும் தொடர்ந்து நம்ம அலசி பேசிகிட்டு இருக்கிறோம். அதில் பேசப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப கரெக்டாக, இல்லை வந்து இந்த கல்லூரிகள் மட்டும் தான் பண்ணியிருக்காங்களா, இல்லை எல்லா கல்லூரிகளுமே இந்த மாதிரி தான் இருக்குதா, ஏன்னா கல்லூரிகள் அப்படின்னு பார்க்கும்போது 400 கல்லூரிகள் இருக்குது, எல்லா கல்லூரிகளுமே சூப்பராக பண்ணிடுறாங்களா அப்படிங்கும்போது ஒரு சாம்பிள் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து அப்படியே ஏற்றுக்கணுமா மக்களே அப்படிங்கும்போது இதில் கண்டிப்பாக நீங்கள் டீப்பாக நீங்கள் ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல நல்ல கல்லூரிகள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது இல்லாமல் நம்ம அளந்து நீங்கள் போய் நேரில் பார்த்து தான் ஒரு முடிவு பண்ணணும். ஜஸ்ட் லைக் ஒரு வீடியோ வருது அப்படிங்கிறதுக்காக ஒரே வீடியோ வச்சுட்டு ஒரு முடிவு வந்துடலாமா அப்படிங்கிறதான். நம்பிக்கை தான் இங்கே முக்கியமான பாயிண்ட்டு. எப்படி வந்து இவர் சொன்னால் நல்லாயிருக்கும், அவர் சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு யூடியூப்பை பார்த்து நீங்கள் நம்புறீங்களோ, அதே மாதிரி தான் இவங்க சொன்னால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம நம்பிக்கைப்பட வேண்டியது. ஒருத்தர் யாரோ சொல்லிட்டாங்க அப்படிங்கிறனால இது அப்படியே மாறிடுமான்ற ஒரு விஷயங்கள் வந்து மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு கொஞ்சம் டீப்பாக உட்காந்து யோசிச்சிங்கன்னா நல்லது கெட்டது என்னன்னு உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன். பட் எனிவே அந்த பர்டிகுலர் வீடியோ பற்றின ஒரு கருத்துக்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனிப்பட்ட முறை நேரில் பேசுங்க, நம்ம பேசுவோம். இல்லை எனக்கு கிடைச்ச தகவல்கள் படி எதெல்லாம் நல்ல கல்லூரிகள் அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். இதுலேயுமே என்ன சொல்கிறாங்கன்னா, கமெண்ட்ஸ் போடும்போது இந்த ஆள் காசு வாங்குறான், இந்த ஆள் வந்து காசு வாங்கின காலேஜ் படி தான் பேசுகிறான் அப்படின்லாம் நிறைய பேர் இருக்கீங்க. என்ன வேணால் நீங்கள் போட்டுங்க, கடவுளுக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. 8 வருஷமாக என்ன பண்ணணுங்கிறது அவருக்கு தெரியும். ஸோ என்னால் ஒரு மாணவர் பாதிச்சாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை, அது பண்ணவும் மாட்டோம். ஏன்னா பேசிக்காக நம்ம ஒரு ப்ரொஃபஸர், டீச்சர் அப்படிலாம் அந்த ஃபீல்டில் இருந்து எத்தனையோ குழந்தைங்க வளர்ந்ததை பார்த்து வளர்ந்ததுனால ஒரு குழந்தைக்கு துரோகம் பண்ணணும், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு துரோகம் பண்ணணுங்கிறத என்றைக்குமே நம்ம யோசிக்கவே மாட்டோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் பிரைட் ஃபியூச்சர். தொடர்ந்து பேசும் இணைந்திருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் போடுங்க. பை, see you in the next video.